ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். மதுரையில நடந்த முதலீட்டாளர்கள் மாநாடு பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார். மதுரையில நேற்று நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுல 36,000 கோடி அளவுல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. அதுல எத்தனை நிறுவனங்கள் வரப்போகிறது? எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் சார்? முதலீட்டாளர் மாநாடு பொதுவா சென்னையில நடத்துறதுக்கு பதிலாக மதுரையிலையும் நடத்தினாங்கன்றது வரவேற்க தகுந்தது. இன்னைக்கு பத்திரிகை செய்திகள்ல பார்க்கும்போது ஒரு பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக 56,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கிறார். இதுல நாம என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த முதலீடுகள்ன்றது ஒரே நாளையில வந்துடாது. முதல்ல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. அவங்களுடைய தேவைகளுக்கு அரசு என்ன உதவிகளை செய்கிறது என்பதை முடிவு செய்த பிறகு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும். நமக்கு தெரியும் இல்லையா, எந்த ஒரு தொழிற்சாலையும் தொடங்குறதா இருந்ததுன்னா முதல்ல அடிப்படை கட்டுமானம், அப்புறம் அதுக்குள்ள கட்டிடங்கள், அதுக்கான மெஷினரி, அதுக்கு பிறகு அதனுடைய மூலதனம், ஒர்க்கிங் கேபிட்டல், நடைமுறை மூலதனம், இதெல்லாம் தேவைப்படும். அப்போ இது படிப்படியாக வரக்கூடியது. அதனால ஒரே நாளையில இவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிரும்ன்றதோ அல்லது ஒரே நாளையில ஏராளமான கம்பெனிகள் வேலையை தொடங்குதுன்றதோ அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது அவசியம் இருக்கிறது. அது அந்நிய முதலீடுகளை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கும் அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்தியாவினுடைய ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் உதவியாக இருக்கிறது. முதலீட்டாளர்கள் மாநாட்டில பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா சார்? முதலீட்டாளர்கள் மாநாட்டுல முக்கியத்துவம் கொடுக்கிறது மீடியம் என்டர்பிரைசஸ் வரும். அது தவிர பெரிய தொழிற்சாலைகள் வரும். வெளிநாட்டுல இருந்து இங்க மூலதனம் வரக்கூடியவங்க அவங்க மூலதனம் போடுறதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. நம்ம எம்எஸ்எம்இன்னு இருக்கு, மீடியம் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ். இதுல மீடியம் என்டர்பிரைசஸ்ல மூலதனம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிய தொழில்களுக்கு மூலதனங்கள் வர்றதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாநாட்டுல நீங்க சிறு குறு தொழில்களுக்கு ஊக்குவித்தல் கொடுக்கல அப்படின்னு நினைச்சு பேசுறது தவறான வாதம்னு நான் வைக்கிறேன். ஏன்னா எம்எஸ்எம்இக்குன்னு சொல்லி தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அதுல மூலதனம் வந்துட்டு இருக்கு. அது வெளிநாட்டு மூலதனமாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரையில வெளிநாட்டு மூலதனத்தை விட உள்நாட்டு மூலதனம் கூடுதலாக இருப்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லது. தமிழகத்தை பொறுத்தவரையில அந்த மாதிரி பார்க்கும்போது அந்நிய மூலதனத்தை விட உள்நாட்டு மூலதனம் என்பது கூடுதலாக வர்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ குஜராத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, குஜராத்ல கிஃப்ட் சிட்டின்னு ஒரு தனி சிட்டியை உருவாக்கி அங்க எல்லாமே வெளிநாட்டு மூலதனம் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டுல அப்படி இல்லை. சிறு குறு நடுத்தர தொழில்கள்ல நிறைய உள்நாட்டு மூலதனம், அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ், வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுடைய மூலதனம் என்பது கூடுதலாக இருக்கு. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது எம்எஸ்எம்இக்காக நாம் செய்ய வேண்டிய பணியை தமிழ்நாடு அரசு செய்கிறதா அப்படின்னு பார்த்தாச்சுன்னு சொன்னா அதுக்கான ஒரு தனி முயற்சி என்பது நடக்கிறது, செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் எம்எஸ்எம்இ மற்ற மாநிலங்களோடு தொடர்பு படுத்தி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒப்பிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல கூடுதலாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. சார், கடந்த ஆண்டு முதலீட்டாளர்கள் மாநாட்டுல 17,000 கோடி ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதுல 65,000 பேருக்கு வேலை வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க சார். இப்போ அதோடைய அளவு எப்படி இருக்கு? நான் முதல் கேள்விக்கு சொன்ன அந்த பதிலை இதோட தொடர்புபடுத்தி பார்க்கணும். ஒரு மூலதனம் வருதுன்னு சொன்னாக்கி அது உடனடியாக
வந்துராது. ஆனா அரசு தொடர்ச்சியாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை புள்ளி விவரங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு மூலதனம் வந்தது, எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த முழு புள்ளி விவரங்கள் என் கையில உடனடியாக இல்லை. ஆனால் அதன் மூலமாக பல தொழில்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு கட்டங்களில் இருக்கின்றன என்பதை கண்கூடாக தமிழ்நாட்டுல பார்க்க முடியும். முதலீடுகள் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டும் குவிக்கிறதா இல்ல Yes. தமிழகத்துல அனைத்து பகுதிகளிலும் முதலீடு செய்யப்படுகிறதா சார்? அதாவது தமிழ்நாட்டுல முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா வளர்ச்சி இருக்குதுன்றது கூடுதலாக சென்னையை ஒட்டி தான் இருந்தது. சென்னையிலேயே முன்னால என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, சென்னை பட்ஜெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா வட சென்னைக்கென்றே வளர்ச்சிக்காக 1000 கோடி ஒதுக்குனாங்க. அதை சென்னை மாநகரம் பெரிய மாநகரமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி புதிய ஒரு மாநகரத்தை உருவாக்குவதற்கான அறிவிப்பு பட்ஜெட்ல கொடுக்கப்பட்டது. அந்த பட்ஜெட்டுக்கு பிறகு இடமும் தேர்ந்தெடுத்து இப்ப வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையோட, அதே மாதிரி குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத்தோட, சூரத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, தமிழ்நாட்டுல தொழில்கள் வளர்ச்சி என்பது காலம் காலமாக தொடர்ந்து அரசுகள் கொடுத்த முன்னுரிமையின் காரணமாக, உங்களுக்கே தெரியும் நல்லா, கோயம்புத்தூர் ஒரு தொழில் நகரம். அதுல பல்வேறு பேருடைய பங்கேற்பு இருந்தது அந்த வளர்ச்சிக்கு. அதே மாதிரி திருப்பூர் பின்னலாடைக்கான ஒரு பெரிய தொழில் நகரம். இப்போ மதுரையில் பல தொழில்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியை ஒட்டி பல தொழில்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்குநேரில ஒரு தொழில் பூங்கா அமைக்கப்பட்டது. அது இன்னும் போதுமான அளவுக்கு உச்சியை எட்டலன்னு சொன்னாலும், இப்ப தூத்துக்குடி துறைமுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, தூத்துக்குடி துறைமுகத்துல ஹுண்டாய் கம்பெனி அந்த துறைமுக விரிவாக்கத்திற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அப்போ சென்னையில ஏற்கனவே ஒரு 800 துறைமுகம் இருக்கிறது. சென்னை துறைமுகம் இருக்கு. அதுக்கு பிறகு காட்டுப்பள்ளி துறைமுகம் இருக்கு. இப்போ கூடுதலாக தூத்துக்குடி துறைமுகம் ஏற்கனவே இருக்கிற துறைமுகம் தான். அது பெரிதாக்கக்கூடிய வேலையில் ஒரு ஹிண்டாய் கம்பெனியோட சேர்ந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒரு துறைமுகம் இருக்கிறது என்பது அந்த துறைமுகத்தை சார்ந்து பல்வேறு தொழில்கள் உருவாவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்பதை பார்க்கணும். அது ஒரு அடிப்படை கட்டுமானம், ஏற்றுமதிக்கு மிக உதவியாக இருக்கக்கூடியது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மீன் ஏற்றுமதி தென் மாவட்டங்கள்ல இருந்து நிறைய நடக்கு. அதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப உதவியாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல நாம அந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துலதான் தொழிற்சாலைகள் குவிந்து கொண்டிருக்கிறது என்பது சரியான பார்வை அல்ல. இப்ப கூட அரசு இந்த மகளிருக்கான வேலை செய்யக்கூடிய மகளிருக்கான விடுதிகள் கட்டுவது என்பதை பரவலாக்கி இருக்கிறாங்க. தோழியர் விடுதிகள் என்ற திட்டத்துல இன்றைக்கு மதுரையில, திருச்சியில எல்லாம் விடுதிகள் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது. சோ அப்படி பார்க்கும்போது ஒரு நகரத்தை மட்டும் சார்ந்த வளர்ச்சி அல்ல, தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி என்பது பரவலாகி கொண்டிருக்கிறது. இன்னும் பரவலாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தும் கூட. சார், இத்தனை முதலீடுகள் ஈர்க்கப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டுல இளைஞர்கள் மத்தியில வேலையில்லா திண்டாட்டத்துடைய அந்த விகிதம் இன்னும் குறையவே இல்லை சார். அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டினுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை இந்திய அளவில் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா தான் அந்த வித்தியாசம் தெரியும். நான் ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர் அல்ல. ஆனா தொடர்ந்து 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல போடக்கூடிய பட்ஜெட்டை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன். பட்ஜெட் விமர்சனங்கள் எழுதுறேன். பட்ஜெட் விமர்சனங்கள் விவாதங்கள்ல பங்கேற்கக்கூடிய. அதனால தமிழ்நாட்டினுடைய அந்த வளர்ச்சியை நான் கூர்மையாக பார்க்கிறேன்றதுக்காக தான் அதை சொல்றேன். இப்போ இந்திய அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் சுதந்திரத்திற்கு பிறகு மிக உச்சியை எட்டி இருக்கிறது. பல திட்டங்கள் அறிவித்திருக்கிறாங்க, ஆட்கள் இல்லை. அந்த வேலை அங்கெல்லாம் வேலை கிடைக்கல. இப்ப கூட பார்த்தோம், அரசாங்கம், ஒன்றிய அரசு தொழிற்சாலைகளுக்கு நாங்க புதுசா ஆள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மானியம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால புள்ளி விவரம் வந்திருக்குது. அதுல 20% கூட இதுவரைக்கும் ஆட்கள் எடுக்கப்படவில்லை என்று.
ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில வேலையில்லா திண்டாட்டம் ஒன்றிய அளவிலான வேலையில்லா திண்டாட்டத்தோடு ஒப்பிடும்போது குறைவாக இருக்கிறது என்பது ஏராளமான புள்ளி விவரங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும்தான், கேரளாவை தவிர தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு 5 ஆண்டு திட்டம் என்பதை உருவாக்குவது என்பதற்கான திட்ட கமிஷன் செயல்பாடு, திட்ட கமிஷன் ஒரு பொருளாதார அறிக்கையை வெளியிடுவது என்பது ஒன்றிய அரசு வெளியிடுவது மாதிரியே தமிழ்நாட்டிலையும் ஒரு முயற்சி என்பது இப்போ நடந்ததன் விளைவாக அதுல பல்வேறு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதுல முக்கியமாக வேலையின்மை, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்கள்ல 56% பொதுத்துறையில இருக்கு. அதனால பொதுத்துறை மூலமாக வேலை நிறைய கிடைக்குது. தமிழ்நாட்டுல பொதுத்துறை வங்கிகளுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. இங்க 100 ரூபாய் நம்ம டெபாசிட் வந்ததுன்னு சொன்னா 108 ரூபாய் வங்கி கடன் கொடுக்கிறது. அதாவது வெளிமாநிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய டெபாசிட்டை கூட இங்க கடனாக கொடுக்கிறது. ஏன்னா இங்க அந்த தொழிற்சாலைகள் நல்லா நடக்குது, அந்த தொழில்கள் பணத்தை திருப்பி கட்டுவாங்கன்னு நம்பிக்கையினால பேங்க் கூடுதலாக கொடுக்குது. அதனால வங்கித்துறையில வளர்ச்சி இருக்குது, தொழில் வளர்ச்சியும் கூடிக்கொண்டிருக்கிறது. அதனால நம்ம ஒப்பீடு செய்து பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேலை வாய்ப்பு கூடுதலாக இருக்கக்கூடிய சதவீதம் கூடுதலாக இருக்கக்கூடிய மாநிலம் என்பது இன்னைக்கு தமிழ்நாடாக இருக்கிறது என்பது தான் ஒன்றிய அரசே ஏற்றுக்கொண்ட புள்ளி விவரம் கொடுக்கக்கூடிய உண்மை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால திமுக முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கறத நடத்தி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தரதா ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதாவது வாக்கு பெறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சியினர் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க சார். இது அப்படிதான், அது உண்மையா? அதாவது எதிர்கட்சிகள் அது அதிமுகவா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அல்லது தாவேகாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு ஆக்கபூர்வமான விமர்சனமாக இருக்கும். இன்றைக்கு அந்த மாதிரி ஆக்கபூர்வமான விமர்சனங்களாக தெரியல. எல்லாத்தையும் குறை சொல்றதுன்றது. இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது 2021ல. வந்த உடனே முதல்ல கொடுத்த அவங்களுடைய ஒரு அறிவிப்பு, தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒரு தனி குழுமத்தை உருவாக்குறோம் என்று சொல்லி சிவராஜா ராமநாதனுடைய தலைமையில ஒரு குழுவை அமைத்து அந்த குழு தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் 1 2 முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிங்கிள் விண்டோ கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒற்றைச்சாளர முறையில ஒரு தொழில் தொடங்குறதுக்கு, புதுசாக தொழில் தொடங்குறதுக்குன்னு ஒருத்தவங்க வர்றாங்கன்னாக்கி அவங்க ஒவ்வொரு ஆபீஸா போய் அலைய வேண்டியது இல்லை. ஒரே இடத்துல போய் அவங்க அவங்களுடைய தேவையை சொல்லியாச்சுன்னாக்கி அதுக்கு வழிகாட்டுவதற்கு ஆட்கள் இருக்காங்க, உதவி செய்வதற்கு ஆட்கள் இருக்காங்க, கடன் ஏற்பாடு செய்யறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது இந்த முதலீடு என்பது எப்போ தேர்தலுக்காக மட்டும் நடக்கல, கடந்த 4.5 வருடங்களாக தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பணிதான். அதுல ஒரு பகுதியாகத்தான் இந்த முதலீட்டாளர் மாநாடு மதுரையில இப்ப நடந்தது, நேற்று நடந்ததை பார்க்கணுமே தவிர ஏதோ தேர்தலுக்காகத்தான் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய விமர்சனம் ஒரு ஆக்கபூர்வமான விமர்சனம் அல்ல. எல்லா அரசுகளும் இது செய்யக்கூடியதான். அவங்க தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். தவறான விமர்சனங்களை நம்ம ஆதரிக்க கூடாது. முதலீட்டாளர்கள் மாநாட்டுல மதுரைக்கு 4% தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஐடி நிறுவனங்களை பற்றி குறிப்பிடல அப்படின்னு மதுரை மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க சார். இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்ல, இந்த மதுரை மக்கள்ன்றது அது யாரு அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த கருத்து சொல்லக்கூடியவங்க மதுரையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அந்த கருத்தை வலியுறுத்துகிறார்களா, அவங்க பேசுறாங்களா அப்படின்றத சேர்த்து பார்க்கணும். முதலீட்டுல 4% தான் அங்கு வருதுன்றது யார் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் என்பதையும் பார்க்கணும். இன்றைக்கு நான் வங்கித்துறையில இருக்கக்கூடியவன், வங்கித்துறையில வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்றேன். வங்கித்துறை பற்றி தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறேன். மதுரையில தான் ஒரு வித்தியாசமான முயற்சி 2 பேர் செய்துட்டு இருக்காங்க. ஒன்று அங்க இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் பாராளுமன்ற உறுப்பினர், இன்னொன்று அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்னைக்கு ஐடி துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர். இவங்க 2 பேரும் எது வித்தியாசமா செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 2 பேரும் இந்த
வங்கிகளுடைய வளர்ச்சி கூட்டம் இருக்கிறது. ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி இருக்குது, மாவட்ட அளவுல டிஸ்ட்ரிக்ட் கிரெடிட் கமிட்டி இருக்கு. அவங்களுடைய கூட்டங்கள்ல கலந்து கொண்டு என்னென்ன கடன் திட்டங்கள் இருக்குது, அந்த கடன் திட்டங்களை யார் யாருக்கு கொடுக்க போறீங்க, எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டு 5 ஆண்டு திட்டங்கள் உருவாக்க சொல்லி அது எல்லா இடத்துலயும் உருவாக்குறாங்க. ஆனா இத கூர்மையாக கவனித்து அந்த திட்டங்களை பரிசீலித்து அதுக்கு போதுமான மனுதாரர்களை உருவாக்குவது என்பதுல அந்த சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இணைந்து நிறைய செய்துட்டு இருக்காங்க. நம்ம ஆண்டுதோறும் அங்க பார்க்க முடிகிறது, வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது, அதே மாதிரி கடன் கொடுப்பதற்கான முகாம்கள் நடக்குது. ஒரே நேரத்துல பல்வேறு கடன் திட்டங்கள்ல, அது அரசு சார்ந்த திட்டமாக இருந்தாலும் சரி, வங்கிகளே வச்சிருக்கக்கூடிய திட்டங்களாகவும் சரி, இந்த திட்டங்கள்ல கொடுக்கக்கூடிய கடன்கள் நிறைய மதுரையில கொடுக்கப்படுகிறது. கல்வி கடன் வேற எந்த மாவட்டத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை விட கூடுதலாக மதுரை மாவட்டத்துல கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அதை ரொம்ப கவனமாக இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கவனிக்கிறார்கள்னு பார்க்கணும். இன்னொன்னு, சென்னையோடைய மதுரை அப்படியே நீங்க ஒப்பிட்டு மூலதனத்தை பார்க்க முடியாது. சென்னை ஒரு மாபெரும் நகரம். இன்னைக்கு அங்க ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்காங்க. அப்ப நேச்சுரலா அங்க மூலதனம் கொஞ்சம் கூடுதலாகத்தான் வரும். இப்போதான் மதுரை ஒரு தொழில் நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப அதுல இந்த 4% என்பது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஆனா குறைந்த மூலதனம் தான் வரும். அது யதார்த்தமாக இருக்கும். அது காலப்போக்கில் தான் கூடும். இல்லைன்னு சொன்னா ஒன்றிய அரசு மாதிரி உள்ள அரசு தலையிட்டு குஜராத்ல இருக்கக்கூடிய கிஃப்ட் சிட்டிக்கு எப்படி ஏராளமான மூலதனங்களை கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு அந்த அரசு, ஒன்றிய அரசு தான் அதை செய்ய முடியும். மாநில அரசு இது எல்லாத்தையும் செய்ய முடியாது. மாநில அரசு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கு உட்பட்டு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகளுக்கு உட்பட்டு நிறைய விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க. நான் ஒரு 4-5 விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டியிருந்தேன். இந்த MSME சிறு நடுத்தர சிறு குறு தொழில்களுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக எந்த ஒரு புதிய தொழில் தொடங்கினாலும் 25% கேபிட்டல் சப்சிடின்னு சொல்லி மூலதனத்திற்கு உதவியாக கொடுக்கப்படுகிறது. அதிலே பிரையாரிட்டியாக சில செக்டார்னு வச்சிருக்கிறாங்க. அதுல கூடுதலான தொகை கொடுக்கப்படுகிறது. குறைந்தது 25 லட்சத்திலிருந்து 1.5 கோடி ரூபாய் வரை மூலதனத்தை தமிழ்நாடு அரசே கொடுக்கிறது. அதே மாதிரி மின்சாரத்து கட்டணத்துக்கு சப்சிடி கொடுக்குது, எக்ஸம்ஷன் கொடுக்குது. அதே மாதிரி பெண்கள் தொடங்கக்கூடிய தொழில்கள் 5% கூடுதலான மூலதனத்தை மானியமாக கொடுக்கும். பெண்கள், SC, ST அந்த மாதிரி பின்தங்கி. அதே மாதிரி பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லக்கூடிய பின்தங்கிய மாவட்டங்கள்ல தொழில்கள் தொடங்கும் போது அதுக்கு கூடுதலான உதவிகளை செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடிய உதவிகளின் மூலமாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொருளாதார வளர்ச்சி வேற எந்த மாநிலங்களோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு 11% வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம் என்று சொன்னா இதுக்கு பல்வேறு காரணங்கள்: கல்வி, சுகாதாரம், அடிப்படைகள், கடுப்படை கட்டுமானம், தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வகையில ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளத்துல ஏன் அரசாங்கம் வெளியிடாம இருக்காங்க? அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே அப்படியே இணையதளத்துல வெளியிடுறது ஆபத்து இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், பேங்க்ல யாருக்கு கடன் கொடுக்குறோம், எவ்வளவு கடன் கொடுத்துக்கிறோன்றதை யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்றது இல்ல? அது ஒரு தொழில் ரகசியம். அதே நேரத்துல நீங்க சொன்ன கேள்வியில ஒரு நல்ல நியாயம் இருக்கிறது. அரசாங்கம் குறைந்தபட்சம் முழு ஒப்பந்தங்களை போடாம இந்த கம்பெனியோட இவ்வளவு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதனால இவ்வளவு மூலதனம் வரும், அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இவ்வளவு வரும், செகண்ட் ஃபேஸ்ல இவ்வளவு வரும், இதனால இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது போட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி அதுல என்ன முன்னேற்றம் இருக்கிறதுன்றதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தது, இவ்வளவு மூலதனம் வந்திருக்குது, இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது அப்படின்றதையும் பட்டியலாக முழு தகவல்களையும் கொடுக்காம முழு ஒப்பந்தத்தையும் போடாம சில புள்ளி விவரங்களை போடுறது என்பது மக்கள் மத்தியிலே ஒரு பகிரங்க தன்மையை உருவாக்கும். டிரான்ஸ்பரன்சின்னு பேசுறோம். மக்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கூடுதலாக உருவாக்குவதற்கும் அது உதவியாக இருக்கும். அதை பார்த்து மற்றவங்களும் மூலதனம் போட வருவாங்க. நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு நகரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தொழில்ல மூலதனம் வந்ததுனாக்கி உடனே அதை சார்ந்து
பல்வேறு தொழில்கள் உருவாகும். அதை சார்ந்த வளர்ச்சி என்பது நிறைய இருக்கும். அதனால இந்த மாதிரி பகிரங்கத்தன்மை நீங்க வைத்திருக்கிறது ஒரு நியாயமான கேள்வி. அதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகவும் தெரிவிக்கிறேன். முதலீட்டாளர் மாநாடு குறித்து விரிவாக பகிர்ந்து கொண்ட திரு தாமஸ் பிராங்கோ அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.